ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு, இப்போது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தயிர் உர ஊற்றி வச்சாலும் சட்டுன்னு 2 நாள் 3 நாளுக்கு தாங்கவே தாங்காது, புளிப்பு வந்துடும். அந்த மாதிரி புளிப்பு அந்த தயிர் எல்லாமே கரெக்டாக நம்ம போடும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதேமாதிரி நல்ல டேஸ்ட்டுக்கு கிடைக்கணும்னா ஒரு 4-5 சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காவை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த தேங்காய் வெளியே எடுத்து போட்டு சாதத்துலேயோ இல்லை நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயிர் நல்லா புளிக்காமல் சூப்பராக அந்த புளிப்பு எல்லாமே அந்த தேங்காய் எடுத்துரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இப்போது இந்த வாழைப்பழம்லாம் சீக்கிரம் பழுக்காமல் இருக்கிறதுக்கு காத்தோட்டமாக இந்த மாதிரி கயிறு விட்டு தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பழம்லாம் சீக்கிரமாக பழுத்து இந்த மாதிரி கருகே போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வாழைப்பழத்தை தொங்க விட்டீங்க அப்படின்னா வாழைப்பழம் கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு வரும். அடுத்த டிப் பாருங்கள், வாழைப்பழத்தோடலாம் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிப்ஸுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம டேபிள் சேர்லாம் ஒரு மாதிரி கரகரகரியாக படைஞ்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி அந்த வாழைப்பழத்தோட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து அந்த டேபிளுக்கு மேலே லைட்டாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, இந்த ரொட்டேட்டிங் ஷேப்பில் நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஈரமான துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க, அவ்வளோதான். சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள், பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம என்ன தான் துணியை செல்ஃப்லேயாகட்டும் பீரோலையாகட்டும் மடித்து வச்சாலுமே பார்த்திங்கன்னா அதுவும் சின்ன பசங்க இருக்க வீட்டிலாம் சட்டுன்னு பாருங்கள் அந்த ட்ரெஸ் எல்லாமே கலைஞ்சி போயிடும். ஸோ மெயின் சின்ன பசங்களாக இருக்க வீட்டிலவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி யூஸஸ்க்கு அப்படியே, அதாவது பேண்ட்டு டிஷர்ட்டு இந்த மாதிரி செட்டாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பசங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அப்படியே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக 7 நாட்களுக்கு தேவையான இந்த 7 செட்டுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னாலும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே என்னோடய பையனுக்கும் மேலே என்னோடய பொண்ணுக்குமே தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால நம்மளுக்கு துணிகள் கலையாது. எப்படின்னா ஒரு சில சமயங்களில் பேண்ட்டை தனியாக, நம்ம டிஷர்ட் தனியாக, ஷர்ட் தனியாக அந்த மாதிரி வைப்போம். வைக்கும்போது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கனால பசங்க எடுக்கும்போது மிக்ஸ் ஆகிரும். இதனால் நம்ம அடுக்கி வச்ச அந்த இடமே துணி கலைஞ்சி போயிடும். இந்த மாதிரி மடக்கி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு தனித்தனியாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்து பாருங்கள், ஸோ இந்த துணி அடுக்கி வைக்கிறதுலே நிறைய டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா துணி எதுவுமே கலையவே கலையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டைப்பை தான் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா பொம்பளை பசங்க இருக்க வீட்டிலலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுன்லாம் நிறைய இருக்கும். நம்ம என்ன தான் கவுன்லாம் செல்ஃபில் அடுக்கி வச்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துல அந்த கவுன் இருக்காது, கலைஞ்சி போயிடும். அதுவும் கவுன்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக நல்லா புசு புசுன்னு இருக்கிறனால அந்த மடிப்புமே சரியாக வராது. எப்பொழுதுமே இந்த மாதிரி கட்டைப்பைக்குள்ளே இந்த மாதிரி நான் பாருங்கள் எல்லா கவுனுமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். கவுன் வேணும்னும் போது சம்டைம் கவுன் போடுறாங்கன்னா அழகாக இந்த கட்டைப்பைக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல நம்மளுக்கு அழகாக நீட்னஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெகுலர் யூஸஸ்க்கு. அடுத்து பாருங்கள், சப்போஸ் வெளியே எங்கன்னா கிளாஸஸ்க்கு வேறு எதனா கிளாஸஸ்க்கு போகிறாங்க அப்படின்னாலும் ஸோ அதுக்குமே தனியாக வச்சுருக்கேன். அதே போல் ஒரு சில டைமில் பசங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் எப்போனா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சாஃப்டான கிளாத்தாக கேட்குறாங்க. ஸோ அது மாதிரியும் ஜீனு, ஷர்ட்டு, ஸோ டிஷர்ட் இந்த மாதிரி செட்டாக இந்த மாதிரி தனியாக எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நடுவுலையுமே ஒரு கார்ட்போர்ட் அட்டை கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஏன்னா கலையாமல் இருக்கும் துணியுமே. இங்கே மேலெலாம் டவல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அழகாக இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கலையவே கலையாது. இதுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு கார்ட்போர்ட் அட்டை வச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸஸுமே அப்படியே செட்டாக எடுத்து இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சாலுமே துணி அழகாக கலையவே கலையாது. பாருங்கள், சூப்பராக நான் வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராயர்ஸ் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை கார்ட்போர்ட் அட்டை இருந்தாலும் சரி. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைகளோட இன்னர்வேர்ஸ் தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் நம்ம இன்னர்வேர்ஸ் தனியாக போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு கீழே பசங்க போடக்கூடிய புது ட்ரெஸ்ஸஸ், முக்கியமான ஒரு சில கனமான ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். என்னோடய பொண்ணோட ட்ரெஸ் தான் இந்த மாதிரி நான் தனியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இப்படி வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு இதில் நம்ம
பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் அந்த டவல்ஸ் ஆகட்டும், இந்த சைடு வந்து நான் வந்து சாக்ஸ் தான் வந்து தனித்தனியாக மடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போதும் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கலையவே கலையாது. அழகாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னுடைய அபாயஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம பார்க்குறதுக்கே அந்த இடமே வந்து மெயின் இது பார்த்திங்க அப்படின்னா, நான் செல்ஃபில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல நீட்னஸாக இருக்கும். துணிகளுமே கலையவே கலையாது. இதுவுமே வந்து ஒரு சிலதுலாம் வந்து ரெகுலர் யூஸஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து எதுனா வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஒர்க் ஷீட் எதுனா பண்ணுறாங்க, சும்மா கலர் அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சமயங்களில் ஒரு சில துணிங்கலாம் வந்து ரொம்ப கரையா படிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாரி தனித்தனியாக வந்து ரஃப் யூஸஸ்க்குமே வந்து தனியாக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி துணி அடுக்கி வச்சு பாருங்கள். சூப்பராக வந்து கலையாமல் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே இருக்கும். நல்ல நீட்னஸாக இருக்கும். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து எலுமிச்சை பழச்சாறு வந்து சட்டுன்னு எடுக்கிற டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு மிஷின் இல்லாமல் அழகாக வந்து இந்த மாதிரி அந்த உள்ளங்கையை கீழ்ப்பகுதி வச்சு நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா ஒரு 2-3 செகண்ட் நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2 துண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு டம்ளர் வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அந்த எலுமிச்சை பழத்துடைய சாறு வந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம தனியாக அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட அதில் இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்து நம்ம லெமன் ஸ்குவைசரில் வச்சு இது பண்ணாலுமே வந்து அந்த அளவுக்கு அந்த லெமனுடைய சாறு வராது. ஒரு பாதி லெமன், அதுவும் சின்ன லெமன் தான், நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு சாறு கிடச்சிருக்கு. ஸோ எப்பவுமே வந்து வீட்டில் பாதி லெமன்லாம் பிழிறீங்க, மீதி பாதி லெமனை இந்த மாதிரி பாக்ஸில் குட்டி பாக்ஸில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கு மேலேயே வந்து நம்ம அந்த லெமன் சாறு எடுத்தோம்னா அந்த தோலையுமே மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு உள்ளேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற துணிங்களாம் வந்து எப்படி அடுக்கி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் பீரோலாம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் இந்த மாதிரி துணிங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்குது. நீங்கள் அழகாக இந்த மாதிரி கூட இப்போ இதில் நான் வந்து புது துணிகள் தான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது டஸ்ட்டுமே படியாது. ஸோ வைக்கிற இடமே வந்து நல்லா அழகாக நீட்னஸாக இருக்கும். ஸோ எப்பவுமே துணியெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் ரேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கபோர்டு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் துணியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே படியாது. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் டைங்கெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சின்ன சின்ன துணிகள் கூடி ரேக் இல்லாத இடத்துல அழகாக இந்த மாதிரி ரேக்காக கூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக எல்லா துணிகளுமே அடுக்கி வச்சாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சதாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இஞ்சியெல்லாம் வந்து தோலை நீக்கிட்டு அந்த தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நெட் பேக், அதாவது நம்ம கார்லிக் வாங்கினா கொடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி நெட் பேக்கில் இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக வரதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, நம்ம அன்றாடம் கழுவக்கூடிய பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க்கு பைப் வழியாக தான் பார்த்திங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் போகிறனால அது வழியாக தான் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும். ஸோ இதை வந்து நைட் டைமில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, முக்கியமாக வந்து பாத்திரம்லாம் வந்து சேர விடாதீங்க. நைட்டே வந்து கழுவிக்கிட்டு இந்த மாதிரி சிங்க்கில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறனால கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது. ஸோ இந்த இஞ்சி தோலினுடைய ஸ்மெல்லுக்கு அந்த கரப்பாம்பூச்சி இது வழியாக வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு போய் ஷேர் பண்ணேன். மறக்காமல் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் ஒரு சில காய்கறிகள் என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வதங்கிடுது. ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி முருங்கைக்காய் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே நல்லா இந்த மாதிரி தேவையான அளவு குழம்புக்கு பொரியலுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மேலே தூள்லாம் நீக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரமான துணியில் இந்த முருங்கைக்காயை வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம வேணும் போது அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வதங்காது, சுருங்கியும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஈரமாக இருக்கணும் துணி. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சிடணும். ஈரப்பதமாக இருக்கணும். ஸோ இதை போட்டு ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.